பள்ளியாய்க்கரனும் இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம். உங்களுக்கு ஏற்படுற செக்ஷன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற இடம் தாங்க இது. நிறைய பேருக்கு நிறைய கேள்வி, யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க போய் கேட்கறது, எப்படி கேட்கறது, எங்க கேட்டா பதில் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய தெரியாத டவுட்டோட இருக்கீங்களா? வேற எங்கேயும் கேட்க வேண்டாம், இங்க கேட்டா போதும். எப்படி கேட்கறதுன்னு டவுட் இருக்கா? கீழே நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா, 720008 72006 72009 72006 இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒரு கால் பண்ணா போதும். சோ கேம்பிங் எங்க நடக்குதுங்கிற டீடைல்ஸ்ல இருந்து எப்படி மருந்து கிடைக்கும், என்னென்ன மருந்து கிடைக்கும்ங்கிற எல்லா டீடைல்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சோ நம்ம நிகழ்ச்சிக்கு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய அண்ணா சின்ன ஹெர்பல் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மற்றும் பள்ளியை வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். கூடவே யார் வந்திருக்கான்னு பார்த்தா, ஆல்வேஸ் எல்லாருக்கும் ஃபேவரட் கார்ஜியஸ் நம்மளோட ஷஹானா அக்கா வந்திருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம்மா. வணக்கம் சார். ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு இடம் களை கட்ட போகுது. சோ நம்ம நிகழ்ச்சியில கேள்வியா அக்கா கேட்க போறாங்க, பதிலா டாக்டர் சொல்ல போறாங்க. கேள்வி கேட்டுலாமா அக்கா? கண்டிப்பா சார். நான் கேள்வி கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆகிறோமா? ஓகே சார். இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்து எதனால வருது? அடிக்கடி சண்டை போட்டே இருக்காங்க. கோவங்கள் எதனால கோவம் வருதுன்னு தான் எனக்கு தெரியாது. ஒய்ஃபுங்க வருது, ஹஸ்பண்டுக்கும் வருது. ஏன் கோவப்படுறாங்க, எதனால கோவப்படுறாங்க? சின்ன விஷயம் எதனா பேசினாலும் டென்ஷன் ஆகுறாங்க, எதனா சொன்னாலும் டென்ஷன் ஆகுறாங்க. எதனால அந்த கோவம் எதனால அவங்களுக்கு உருவாகுது? இல்ல சார், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயத்தை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஃபேமிலில வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. சோ வந்து முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சோசியல் ட்ரிங்கிங்கா பெண்களும் பண்றாங்க. சோ மது பழக்கமா இருக்கட்டும், புகைப்பழக்கமா இருக்கட்டும், மத்தபடி நிறைய விஷயங்கள் இருக்கு. டென்ஷனு, ப்ரெஷர், இது எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு. சோ ஈக்குவலா வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு. நிறைய பெண்கள் நமக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பெண்கள், அதாவது சிட்டில வாழ்ற ஒரு சில பெண்கள் வந்து மது இருக்கு, புகைப்பழக்கம் இதெல்லாம் இருக்கு. சோ இதனால நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைஸ் வருது. சோ ஆண்கள் வந்து பெண்கள் மேலயும், பெண்கள் வந்து ஆண்கள் மேலயும் என்ன காரணமே இல்லாம கோவப்படுறாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன சார் சொல்யூஷன்? இவங்க வந்து உடல் ரீதியா, அதாவது அவங்களோட செக்ஸுவல் லைஃப் நல்லா இருக்கணும்னா முதல்ல டென்ஷன் இல்லாம இருக்கணும். அதாவது ரொம்ப லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களா, ரொம்ப சண்டை வரும். இல்ல ரொம்ப லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவர் மீது ஒருவர் அக்கறை எடுத்துக்கொள்ளுறாங்கன்னு அர்த்தம். எப்படி அக்கறை எடுத்துக்குவாங்க? கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல. சில விஷயங்களுக்கு சில சொற்களால கூட பாத்தீங்கன்னா சண்டை வந்துடும். கோபமான வார்த்தைகளால் சில வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வந்துடும். அந்த வார்த்தைகளால சில பேர் சண்டை வரும். ஆனா நம்ம வீட்டுக்காரர் நல்லா பாசமா நம்ம அன்பா இருக்கணும், நம்ம திடீர்னு நம்ம மேல சொல்றாரு, திட்டுறாரு, கோவப்படுறாரு, நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் 2 நாள் பேசாம விட்டுருவாங்க. மனைவி அதே மாதிரியே ரொம்ப நேசிக்கிற கணவன் இருப்பாங்க. திடீர்னு இந்த அம்மா ஏதாவது சொல்லிடும், அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடும். இப்படி ஒரு சண்டை போகுது. அடுத்ததாக கணவன் எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கினே வீட்டுக்கு வர்றது, சொல்ற பேச்சே கேட்கறது இல்லை. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வருது. நான் சண்டை பதவியெல்லாம் சொல்லிடுறேன். இது முதல் சண்டை வந்து பாத்தீங்கன்னா, அதிகமாக நேசிப்பவர்கள் மீது சில விதமான சொற்களை சொல்லும் போது நம்ம அவ்வளோ பாசமா இருந்தோம், திடீர்னு இருந்தாலும் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அடுத்தது ட்ரிங்க்ஸ். மூணாவதாக சந்தேகம். கணவன் மனைவியை சந்தேகப்படுறது, மனைவியை கணவன் சந்தேகப்படுறது. எந்த தப்பும் பண்ண மாட்டாப்ல கணவன், உத்தம ராசா. ஆனா வந்து என்ன பண்றது, மனைவி இவர் எங்க போயிட்டு வர்றாரு, எங்கேயோ ஊரை சுத்திட்டு வர்றாரு, அவருடைய படுத்துட்டு வர்றாரு, இப்படிலாம் சொல்ற பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுவது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடும்ப பெண்கள் அனைவரும் மகாலட்சுமிக்கு மாறி தவறான நோக்கமோ தவறான எண்ணமோ பெண்களுக்கு வரவே வராது. அப்படிப்பட்ட பெண்களை கணவன் சந்தேகப்படுவது. நீ அவங்ககிட்ட பேசுனேன், இவங்ககிட்ட பேசுனேன், போன் தான் இப்ப நிறைய வருது, அது இது ஒரு சந்தேகம். மூணு பிரச்சனைமா. 4வது பிரச்சனை, மெயின் பிரச்சனைக்கு நான் வந்துடுறேன். குடி, பாசம், அடுத்த சந்தேகம். 4வதான சண்டை எப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி கிட்ட சந்தோஷம் கொடுக்கறதே இல்லை. செக்ஸுக்கு வந்துட்டு அடுத்து அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரும் சண்டை வர்றதே இதாலதான். அதாவது வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் 3 நாள் கணவனாகப்பட்டவன் மனைவியை சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னா, நீங்க அடிச்சா கூட அடி வாங்கின்னு உங்க காலில் வீந்து கிடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் அணுவும் சகனாவும். வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் 4 நாட்கள் கணவன் மனைவியை செக்ஸ் லைஃப்ல நல்லா மிதக்க விட்டாரு அப்படின்னா, நீ அடிச்சா கூட அடி வாங்கிக்கின்னு உங்க காலடியில கீழே கிடப்பாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி நிறைய ஆண்கள் இல்லவே இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், வாரத்துக்கு 1 நாள் பண்ணாலும் சரியாக முறையில் பண்றது இல்லை. மீறி படுத்தாலும் ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் அவுட்டு. இப்படி அவுட் ஆகும் போது பெண்களுக்கு வெறுப்பு உண்டாகும் கணவன் மேல். காலையில தூங்கி ஏஞ்சிருக்கிறாங்க மேடம், ஏஞ்சிக்கிறாங்கம்மா,
வீட்டுக்கு சமையல் செய்வது, பிள்ளைகளுக்கு சேவை செய்வது, தாய் தகப்பன் சேவை செய்வது, மாமனார் மாமியார் சேவை செய்வது, எல்லா வேலைகளும் செஞ்சு விட்டு ஓய்வு எடுக்கும் போது கணவன் பக்கத்துல உட்காந்து 10 நிமிடம் 20 நிமிடம் அரை மணி நேரம் ஆறுதலான வார்த்தைகளால் பேசி அரவணைத்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் சுகத்தை கொடுத்தாருன்னா அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நிறைய ஆண்களுக்கு யாராவது அப்படி பண்றீங்களா? யாராவது பண்றீங்களா? இல்லை தானே? அதுதான் உண்மை. அது மாதிரி ஏன் நீங்க பண்றது இல்ல? உங்களுக்கு முடியல, அதால நீங்க பண்ணல. புரியுதா? ஏன் சிரிக்கிற? ஏன் உண்மை. நிறைய ஆண்கள் வெளிப்படையா சொல்றேன், அரை மணி நேரம் உங்க மனைவி இட்டுன்னு போயிட்டு எங்கேயாவது பார்க்கிங்கோ பீச்சிங்கோ உங்களால ஃப்ரீயா பேச முடியுதா? ஃப்ரீயா சந்தோஷமா அவங்கள நீங்க மனசுல 1000 கலைகள் வச்சுங்க, பொய் பேசுங்க. பொய்னா உண்மையான பொய் பேசுங்க. நீ தங்கமே வைரமே முத்தே மணியே அமுதே இப்படி சொல்லி பாருங்களேன். வாங்க ஒரு மணி நேரம் ஒன்று இட்டு போயிட்டேன், ஃப்ரீயா உட்காந்து எங்கேயாவது பேசிட்டு வரணும்னு சொல்லி பாருங்களா. அதை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அதுவே நிறைய கணவன் மனைவி இல்லவே இல்லைங்க. நிறைய நீங்க சொல்லுவாங்க பெண்கள், என்கிட்ட நீ படுக்கலாம் கூட போதும், என் கூட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, என் கூட பேசு, என் கூட பழகு, எனக்கு அந்த ஒரு மன அழுத்தம் இல்லாம கொண்டு போ அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்பாங்க. ஏய் உனக்கு தான் வேலை வெட்டி இல்லை, எனக்கு குடும்பம் வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டிட்டு ஆஃபீஸ் போயிடுவார். ஒரு ஆஃபீஸில் ஒரு 1 hour பர்மிஷன் முன்னால் வேணா வரமாட்டார். ஃபோன் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி மனைவிட்ட பேசணும், 4 வாரத்தை பேசணும். என்னம்மா சாப்பிட்டியா கொண்டியா போனை பட்டு வச்சுக்க வை போன, உனக்கு வேற வேலை இல்லையான்னுவார். இது மாதிரிலாம் பண்ணால் பெண்கள் சண்டை போடாமல் என்ன சார் பண்ணுவாங்க? தப்பு இல்லைங்களா சார்? நீங்களா இது நியாயமா சார்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையா சார்? இப்படின்னு நான் கேட்கல, உங்க மனைவி உங்களை கேட்பாங்க. அதனால குடும்பத்துல சண்டை வருது, சந்தேகம் வருது, பிரச்சனை வருதுன்னா எல்லாமே ஆண்களால தான், பெண்களால கிடையவே கிடையாது. பெண்கள் மகாலட்சுமி மாதிரி குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, புரியுதா? அதனால அவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, கணவன் ஆசாபாசமா வரமாட்டேன்னு ஃபீலிங் தான் சண்டை வரும். ஒரு சில பெண்கள் மட்டும்தான் கணவனை சந்தேகப்படுவாங்க. அது கூட சந்தேகத்துக்கு காரணம் இதுதான். நீ சரியா படுத்தா அவன் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ படுக்கிறதே இல்லை, பொண்டாட்டியை கண்டுக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பார்க்காம வேற எவரோ பாக்குறான்ற அது எண்ணங்கள் வரும். அதனால இளைஞர்கள், வயதானவர்கள், வயோதிகர்கள் எல்லாருமே சொல்றேன், மனைவியை அளவுக்கு அதிகமா நேசிங்க. குடும்பத்துல சண்டையே இருக்கக்கூடாது, புரியுதா? அடிச்சாலும் மனைவி வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க கூட சந்தோஷப்படுத்தி பாருங்க, கண்டிப்பா புருஷனுக்கு கட்டுப்படுவாங்க. ஆனா கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியாவே உங்களால இருக்க முடியாது. சண்டை பிரச்சனை அது மாதிரி போயினே தான் இருக்கும். அதனால நான் சொல்ற பேச்சு மறுபடியும் கேளுங்க. உங்க மனைவியை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எங்கேயாவது பீச்சுக்கோ பார்க்குக்கோ இல்லை கிராமத்துல இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மரத்தடிக்கோ உட்காந்து பேசி 4 வார்த்தை அவங்க மனசுல இருக்கிற வார்த்தைகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா மன அழுத்தம் இல்லாம பெண்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க. உங்க குடும்பத்துல சண்டையே இருக்காது. சரி என்னால முடியல சார், செக்ஸே பண்ண முடியல சார், என் பொண்டாட்டியோட படுக்கவே முடியல சார் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கண்டிப்பாக கேப்சூல் வச்சிருக்கேன், லேகியம் வச்சிருக்கேன், உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயில் வச்சிருக்கேன், 1 முறைக்கு 2 முறை இல்லை 3 முறை பண்றதுக்கு டேப்லெட் வச்சிருக்கேன். இது எல்லாமே இயற்கை, பக்க விளைவு கிடையாது, பத்தியம் கிடையாது. நான் சொல்ற பிரகாரம் கரெக்டாக அந்த மாத்திரை எடுத்துக்கினீங்கன்னா உங்க மனைவி கூட வாரத்துக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் கண்டிப்பாக உடலுறவு கொள்ளலாம். 1 முறைக்கு 2 முறை கொள்ளலாம். விந்து சீக்கிரம் வரவே வராது. உறுப்பு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு பெருசாகும். 60 வயசு 65 வயசு 70 வயசு ஆனாலும் நீங்கள் மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க. சேலஞ்ச் பண்ணி நான் மருந்து கொடுக்குறேன். உங்கள் ஆரோக்கியத்துக்கு அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் துணை நிற்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி, வணக்கம். சோ டாக்டர் சூப்பரா சொன்னாரு. இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக சண்டை வருதுன்னே தெரியாம நிறைய சண்டைகள், இதுதான் காரணங்கள்லாம் சொல்லிட்டேன். சோ நம்ம டாக்டர் காரணங்களும் சொன்னாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் சொன்னாரு. சந்தேகம், அதை தாண்டி குடிச்சிட்டு வர்றதுனால சண்டை வருது. சோ மனைவி நிறைய அன்பா இருப்பாங்க, கணவர் அன்பா இல்லைங்கிறதுனால சண்டை வருது. லாஸ்டா ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா இல்ல மெயின் சண்டையே இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதனாலனா செக்ஷுவல் சம்பந்தமா தான். சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நிறைய சண்டைகள் வருது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க முன்னாடியே தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல மருத்துவரை ஆலோசனை பண்ணணும். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே கேம்பிங் டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு. 7200872006 7200972006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒரு கால் மட்டும்
பண்ணா போதும். கேம்பிங் டீடைல்ஸ் உங்களுக்கு கீழவே போயிட்டு இருக்கு. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் என்ன பண்ணுங்க அப்படின்னா தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஃபரெண்டான கொஸ்டினோட உங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த பெறுவது வஸ்லர்லி ஐக்கரனோ டாடா பாபா see you மற்றும் சகானா. பை. செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.